ஒண்ணு வேண்டாம், நீ ஒழுங்கா வேலையை பார்த்தா போதும். வேலை செய்யறேன் சார். ஏதாவது டிஃபன் சாப்பிடுறீங்களா சார்? நான் சாப்பிட்டேன், உனக்கு சிரமம் வேண்டாம். என்ன சார் இது, ஏதோ சின்ன பண்ணு தெரியாதனமும் பேசிட்டு அது இன்னும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு. இந்த பாருமா, உன்ன நான் ஒரு தமிழ் பொண்ணுங்கிறதே நான் மறந்துட்டேன். மறந்துட்டேன் சார். ரொம்ப கோவம். ஆமா, மரியாதையா போய் வேலையை கவனிக்கல, நான் மேல ரிப்போர்ட் பண்ணி உன்னுடைய வேலையை தொலைச்சிட்டா பியூன். சந்தோஷம். உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நீங்க கொடுக்கவே இல்லையா சிஸ்டர்? கொடுக்குறீங்களா? எப்ப கொடுக்குறீங்க? 31 இந்த மாசம் பிப்ரவரி ஆச்சு, 28 தானே? அப்போ 28ஆம் தேதியே கொடுக்குறீங்க? 28ஆம் தேதியவா? காலையிலயா, மத்தியானமா, சாயந்தரமா? எப்போ குடிச்சு சொல்ல போயா? ஆமா சிஸ்டர். ஏன் நின்னுட்ட? அந்த லெட்டர் எடு. எந்த லெட்டர் சார்? இந்த லெட்டரா? ஜாக்கெட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிறியா அந்த லெட்டர்? எடுங்க. அந்த ரெஃபரன்ஸை நோட் பண்ணிட்டு லெட்டர் என்கிட்ட கொடுத்துருங்க. சட்ட பிரகாரம் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நீங்க தாராளமா எடுக்கலாம். என்ன மன்னிச்சிடுங்க சார். உண்மையா உங்ககிட்ட பேசுறதே பாவம், மன்னிக்கணும் மகா பாவம். நோட் பண்ணியா சார்? தேங்க்யூ போஸ்ட் மாஸ்டர். எக்ஸ்கியூஸ் மீ சார், எங்க வீட்டுக்கு தகவல் சொல்லி அனுப்பிச்சு வந்தேன். பிரபு, என்ன அதெல்லாம் பேச இப்ப நேரம் இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்துல தபால் எல்லாம் ரயிலு போக போகுது. அதே ரயில்ல நீங்களும் மதுரைக்கு போய் எப்படியாவது இந்த லெட்டர் நிப்பாட்டுங்க. உங்களுடைய நிலைமை என்னை பத்தி கவலைப்படாதீங்க. போற வழியில எங்க அப்பா கிட்ட நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேங்கிற விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. பிரபு, நீங்க அந்த லெட்டர் நிப்பாட்டுறதுலதான் நம்ம வாழ்வே அடங்கியிருக்கு. புறப்படுங்க. சார், இந்த சந்திர பையன வேற கைதல்ல நீரை கண்ணி அப்ப மூடாமல் போறேன் தப்பிய
அறிமுகன் அடிப்பேனே. என்னடா தனியா நின்னுட்டு தயிர் கடையில? இதான் லேட்டஸ்ட் மாடல் டான்ஸ் முன்னாடி லேட்டஸ்ட் மாடல். அப்படியா? ஆமா. அப்ப வீட்டை சுத்தி ஆடிட்டு வாடா, வீடாவது சுத்தமா இருக்கும். ஆமா முன்னாடி நீங்க பழைய பாட்டை திருப்பி திருப்பி பாடிக்கிட்டே இருக்கீங்களே, புதுசா ஏதாவது பாட்டு பாடுங்கன்னா அதுலயும் சில்லறை கிடைக்கும். ஏண்டா செல்லாத சில்லற பயமோனே, ஏன் இது ஆரம்பத்திலே சொல்லல? நீங்க பாடையில நல்லா இருப்பீங்கன்னு எனக்கு என்ன தெரியும். பாய் பயமோன, உங்க அம்மா ஞாபகம் ஓடுறா ஓடுறா. நீங்க இங்க வந்த உங்ககிட்ட என் மகன் ஒண்ணும் சொல்ல? உங்க மகன் சொல்லிட்டா சார் வந்தா? என்ன தைரியம் இருந்தா என் மகன் சொல்லி இங்க வர்றதுன்னா என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு? உங்களை பத்தி நான் என்ன சார் நினைக்கிறேன்? உங்க மகளை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என்ன சார் சொல்றது கேளுங்க சார். சுத்த அயோக்கியத்தனமா இருக்கு. உன் வயசுனா என் வயசுனா நீ சொல்லி நான் கேட்கறதா? ரயிலுக்கு போகக்கூடியா? என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணை ரயில்ல கடத்திட்டு போட்டு இங்க வந்திருக்கியா? எனக்கு வர்ற கோச்சுக்கு ஒண்ணு அவசரம் தெரியாம பிராணம் வாங்க வேண்டாம். ஓ அவசரத்துக்கு என் பொண்ணா கிடைச்சா இல்லடா, இப்ப உன்ன போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறேன். அத சொல்லிட்டு போறதுக்கு தான் நான் வந்தேன். அப்படின்னா என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுக்கமா? பரிச்சாங்க குடியா குடியாடா, சீக்கிரம் கூப்பிடுறா போலீஸ். போலீஸ கூப்பிடியா? அவங்கள்ட்டே கேளு. உன் பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறது தெரியும். என்னது என் பொண்ணு போலீஸ்ல இருக்குதா? அடே உங்க குரூப்பே சரியில்லடா. அன்னைக்கு ஒரு பையன் வந்தா என் பொண்ணு ஆஸ்பத்திரியில இருக்கிறதா சொன்னா, இந்த பையன் இன்னைக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறதா சொல்றான். நாளைக்கு எந்த பையன் வந்து என் பொண்ணு எங்க இருக்குன்னு சொல்றானோ தெரியல. அடே பிரபு 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 சாரி சாரி சாரி. பிரபு போயிடுச்சா? ட்ரெயினும் போயிடுச்சு, தபாலும் போயிடுச்சு. எங்கடா போய் தொலைஞ்ச? மட்டையா ஒன்னதான் மட்டையா? நீ இருந்திருந்தா நான் ஏன்டா அந்த கணக்கை விட்டு போறேன். சாரதா இப்ப எங்க இருக்கா தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷன்ல பந்தோபஸ்தோட இருக்கா. எல்லாம் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். சந்துரு, நாளை காலையில நான் மதுரை போயிட்டேன்னா அந்த லெட்டரை எப்படியா ஸ்டாப் பண்ணிடுவேன். மதுரை போஸ்ட் மாஸ்டர் எங்க அப்பாவுக்கு ரொம்ப வேண்டியவன். நான் எதை சொன்னாலும் செய்வார். ஆமா, மதுரைக்கு அடுத்த ட்ரெயின் எப்ப இருக்கு? மடையா உள்ளதாண்டா மடையா. அடுத்த ட்ரெயின்ல நம்ம மதுரைக்கு போறதுக்குள்ள அந்த முதலாளி கைக்கு லெட்டர் போய் சேர்ந்துரும். என்னடா செய்வேன் நான், என்ன செய்வேன்? பிரபு ஒரு ஐடியா. நாளைக்கு காலம்பர 6 மணிக்கு மதுரை பிளேன் இருக்கு. அதுல போனா 1 மணி நேரத்திலேயே போயிடலாம். ஏர்லைன்ஸ் கான்டாக்ட் பண்ணுவோமா? ஐடியா. வா ஏர்லைன்ஸ் போலாம். இந்த பக்கம் கழுதை, இந்த பக்கம் வா. இதுவரையில என் பரம்பரையில யாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல கால் எடுத்து வச்சது கிடையாது. நீ என்ன என் பரம்பரை பேரை கெடுத்து விட்டு வந்து நிக்கிறியா? இந்த திருட்டு புத்தி உனக்கு எப்போ இருந்து ஆரம்பம்? நான் ஒண்ணு திருடி இல்ல, ஆபத்துக்கு உதவி செய்யலான்னு பார்த்தேன், அவ்வளவுதான். அந்த காதி பயலுக்கு ஆபத்துன்னா உனக்கு என்ன? இப்போ அவனுக்கு வேலை போகுத அவன் வேலை தேடி கொடுப்பானா இல்ல அதுக்கு வீடு கட்டி பணத்தை கொடுப்பானா? அப்பா அப்பா, உங்களுக்கு தெரியாதா? இந்த சம்பவத்துக்கெல்லாம் நஷ்டம் இடம் பிரபு உங்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்க போறாரா? 5000? 5000 கொடுக்கறேன்னா அப்படி ஏதாவது 5000 கொடுத்தான்னா எல்லாம் சரியா போயிடும். அது இருக்கட்டுமா? அவங்களை கண்டாலே என் பொண்ணுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத. என்னவோ அவனுங்க கால கையில விழுந்து கெஞ்சினாங்கிறதுக்காக சரிதானே இருக்கு. அவ்வளவுதான். அதனால என்ன மாமா, ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கிறது நல்லது தானே? மாப்பிள, என் மகளுக்கு இப்ப போஸ்ட் ஆபீஸ்ல வேலை போயிட்டு, அதனால உங்க வேணி மாப்பிள கவனிக்கிறீங்களா? கவனிச்சுதான். வேணி பால் பவுடர் கம்பெனி இருக்க, அதுல ஏதாவது ஒரு வேலையில இழுத்து விடுங்களேன். ஓகே, இப்பவே வேற தயாரா இருக்கு. வேலை இருக்கா? சம்பளம் என்ன? நம்ம சாரதாவா இருக்கிறதுனால ஆரம்பத்துல 500 ரூபாய் போட சொல்லுங்க. 500? நான் சொல்றத கேளு. என்ன தகராறு பண்ணிட்டு இருக்கேன்? போ, போய் பொட்டி படிச்சு எடுத்து வை. பொட்டி படிக்க வரேன். சாரதா இருக்காங்க, சாரதா. உங்க பேர்ல
ரொம்ப பிரியம். என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க. நேரம் ஆகுது மாமா, சாரதாவை கூப்பிடுங்க. சாரதா, சாரதா, அடாடாடா, நேரம் ஆகல. மாப்பிள, இந்த பொண்ணுங்க ட்ரெஸ் பண்றதுலயே கழுவி ஆயிடுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரியே தான். என்ன நினைச்சு என்ன பிரயோஜனம் போங்க. இந்த பொண்ணுங்களால அப்பனுக்கு மனசு வேதனை தான். என்ன மாமா திடீர்னு அப்படி சொல்லிட்டீங்க? ஆமா மாப்பிள, பாசமா வளர்க்கிறோம், படிக்க வைக்கிறோம். என்னைக்காவது ஒரு நாளைக்கு போ. என்ன போ சொல்லிட்டீங்க? போகட்டும் மாப்பிள. என்னைக்கு இருந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் வீட்டுக்கு போறது தானே, போகட்டும். அப்புறம் அப்பன் தனி. சும்மா பேசிட்டே இருக்கீங்களே, சாரதாவை கூப்பிடுங்க. நான் என்னைக்கா பேசுறேன்? திருஞான சம்பந்தம் மாதிரி நான் பிறந்து பூமியில விழுந்த நாள்ல இருந்து பேசிக்கிட்டே தான் இருக்கிறேன். அதுதான் எல்லாருக்கும் தெரியுமே. எனக்கு நேரம் ஆகுது, சாரதாவை கூப்பிடுங்க. சாரதா, கூப்பிட்டா போச்சு. சாரதா, ஏன் மாப்பிள கூப்பிட்டீங்களா? சாரதா, சாரதா, என்ன மாமா? சாரதா என்ன வருது மாப்பிள, வருது. சாரதா, வருது. சாரதா, வருது மாப்பிள. சாரதா, சாரதா, வருது மாப்பிள. மாப்பிள, வருது. இப்படி வருது, கொஞ்சம் வேகமா வருது. பக்கத்தை பிடிச்சி மாப்பிள. உள்ள போன பொண்ணை காணும் மாப்பிள. நல்ல ஆளுயா. பொண்ணை காணும்னு பதவியை சொல்றீங்களா? அதெல்லாம் பக்கத்து வீட்டுல தெரிஞ்சா கேவலம் இல்லையா மாப்பிள? அவசரமா நான் மதுரைக்கு போனோம். டாக்ஸி வருமா? மதுரைக்கா? ஐயோ, அங்கேயே கொண்டாட்டி இருக்கிறேன், நான் வர மாட்டேன். அப்ப இங்க யார் இருக்காங்க? அதை பத்தி உனக்கு என்னையா? நேற்று தான் ஃபைன் கட்டிட்டு வந்திருக்கேன். டாக்ஸி, டாக்ஸி, அவசரையா? டாக்ஸி, 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 டாக்ஸி. ஐயோ, நான் மதுரைக்கு போனமே, மதுரைக்கு போனமே. ஐயோ, நான் மதுரைக்கு போனவே. ஐயோ, நான் மதுரைக்கு போனவே. வாங்க மாப்பிள. மாமா, அங்க ஏன் மாப்பிள ரோட்ல ஒரு பொம்பளை போக கூடாதா? இல்ல மாமா, நம்ம சாரதா மாதிரி. சாரதா மாதிரி தானே தவிர சாரதா அல்ல. அவ கண்ணு தெரியாதவ, அதனாலதான் கருப்பு கண்ணாடி போட்டிருக்கா. ராத்துல யாராவது கண்ணாடி போடுவாங்களோ? மாப்பிள பக்கத்துல நிக்கிற யாரு? புருஷங்காரன். வேணாம் மாப்பிள, வேணாம் மாப்பிள, வேணாம். சாரதா என்ன 2 பேர் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களே, அதுல ஒருத்தர் வட்டிக்கார் மாதிரி இருந்தாரு, அவர் எங்க அப்பா. இன்னொருத்தர் தாடி வச்சிட்டு இருந்தாரு, அவர்தான் எங்க மாமா. அவருக்கு என்ன கட்டி வைக்கணும்னு எங்க அப்பா முயற்சி பண்றாரு. எனக்கு அவரு பிடிக்கவே இல்லை. சாரி மேடம், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா என் வயசு செத்துக்கிட்டாலே. பேட் நியூஸ். மிஸ்டர், நான் ஒருத்தரை மனப்பூர்வமா காதலிக்கிறேன். இப்ப அவரை தேடிக்கிட்டு தான் போயிட்டு இருக்கேன். என்ன தங்கச்சி நினைச்சுக்கிட்டு என்ன மதுரை கூட்டிட்டு போங்க. நீ மதுரைக்கு போறேன்? நான் கூட மதுரைக்கு தான் போறேன். இப்பதான் ட்ரெயினை கிஸ் பண்ணேன். சாரி, மிஸ் பண்ணேன். என்னடா செய்து முடிச்சுக்கிட்டே இருந்தேன். திடீர்னு நல்ல வேலையா ஒரு கார் டிரைவர் வந்தான். கல்டக்குறிச்சி போற யாரா வரீங்களா? மதுரை தாண்டி தானே கல்டக்குறிச்சி. நான் உடனே கெட்டிக்காத்தமா என்ன சொன்னேன் தெரியுமா?
5 ரூபா தரேன், வழியில எங்கேயா இறங்கிறேன்னா அவனும் சரின்னுட்டான். ஏன்னா மதுரைன்னு சொன்னா 10 ரூபாய்ல கேட்பான். எப்படி நம்ம ஐடியா? ஐடியா என்னமோ பிரமாதமா இருக்கு. அந்த கார் எங்க? ஆஹா, நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். பெட்ரோல் போட்டுட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனோம். ஐயோ, தேடி பார்த்துட்டு போயிட போறேன். இந்தாங்க, இந்தாங்க. போங்க. இப்படி யாரையாவது இடிச்சு நிறுத்தினாத்தான் வண்டி நிக்குமா? இடி மோகினி, ஏன் இப்படி இடிக்கிறதுல உனக்கு இவ்வளவு? I am very sorry. சாரி, இது ஒண்ணு வச்சிருக்கிற கைவசம். அப்ப என்னடா நான் என் வண்டி இடிச்சு ஒர்க் ஷாப்ல தள்ளிவிட்டேன். என் வேலையெல்லாம் கேட்டு குட்டிச்சவரா போச்சு. இப்ப அதுக்காக நான் என்ன செய்யணும்? நான் மதுரைக்கு போகணும். பிரபு வேற அல்லாடிட்டு இருக்கிறான். மதுரைக்கா? வாங்க வாங்க, இந்த வண்டியிலே போயிடலாம். இந்த வண்டியிலயா? மதுரை போறதுக்குள்ள எவ்வளவு மரம் இருக்குது, ஒண்ணு விட மாட்டியே. இந்த டப்பா நீ வச்சிருக்கிற டப்பா எல்லாம் பார்த்தா டப்பான்ற. நானா இதத்தான் சொல்றேன். இந்த டப்பா சாதாரண டப்பா இல்ல. டப்பாவா? அவர் கண்டுபிடிச்சதாக்கு இந்த வண்டி. இந்த வண்டி பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்யும். போதும், இப்ப பண்ணிச்ச ஒரு வேலை, அது ஒண்ணு போதும். சொன்னா கேளுங்க, இந்த வண்டியோட மகிமை போக போதான் தெரியும். முதல்ல நீங்க ஏறுங்களேன். ஏறுங்க சந்துரு. இத வேற பண்ணி போடுற. ஏறு, வண்டி ஏறு. பிரேக் இருக்கா? நான் மதுரைக்கு போன மாதிரிதான். ஐயோ, வெயிட் வெயிட், அவசரப்படாதீங்க, கொஞ்ச நேரம் பொறுத்திருந்து பாருங்க. லாரி ஏதாவது கூப்பிட்டு இழுக்க போறியா? இருக்கும் போதே வண்டி ஓட்டிடு. எல்லாம் எதுக்கு 6 அடி அடி 6 அடி. பிரபு, பாரதா, நீங்க என்ன மதுரைக்கு போல? நான் மதுரைக்கு தான் போயிட்டு இருக்கேன். நீ எப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்த? அதெல்லாம் போகும்போதே பேசிட்டு போலாம். வாங்க, அந்த கார்லயே மதுரைக்கு போய் அந்த லெட்டர் ஸ்டாப் பண்ணுவோம். சரி, இந்த சந்துரு வேற டாக்ஸி கூட்டிட்டு வரதுக்கா போயிருக்கானே. டாக்ஸி இருக்கு சார், 5 rupees கொடுத்தா குதிரை, ஐ மீன் மதுரை காருவேன். இவரு கார்ல தான் நான் போய்கிட்டு இருக்கேன். ஏன் கார் தான். இப்போ சந்துரு வந்து தேடினா என்ன பண்றது? வந்தா பின்னாலேயே வருவான். இப்ப மணி 12 ஆயிடுச்சு. வாங்க வாங்க சார், 5 rupees மதுரை. வாங்க. நல்ல சான்ஸ். வாங்க. ஆமா, போங்க. அப்படியே சந்துரு போங்க. ஹலோ, நான் பேசுறேன். 1 minute. மிஸ்டர் நாகராஜன் பேசுறேன். ஒரு குட் நியூஸ். பிரபு அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஆமா, இன்னைக்கு அந்த காரியத்தை முடிச்சிடலாம் நினைக்கிறேன். நினைக்காதே, செய். நான் நேரா அந்த கம்பெனி கோடனுக்கு போறேன். நீங்க ஆளுங்களையும் ஒரு நாளை அனுப்புறீங்க. அனுப்புறது என்ன நாகராஜன், நானே எடுத்துட்டு வரேன். எவரிதிங் ரெடி. சரி நாகராஜன். ஓகே. எவ்வளவு இங்க வா. கார்ல செருப்பு இருக்கு, எடுத்துட்டு வா. காரியா துப்புற இரு, இந்த வேலை விட்டே போக சொல்றேன்.
எலெக்ஷன் கலந்தாச்சு? கலந்துகிட்டே இருக்கேன், கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும். வெரி குட். இல்லை, நம்ம ஆட்கள் எல்லாருக்கும் இந்த டின்களை பிரிச்சு கொடுத்து பொழுது விடியதுக்குள்ள இந்த இடத்துல ஒரு டின் கூட இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள தமிழ்நாடு பூரா இந்த பால் டின்கள் விற்பனை ஆகணும். கிடைச்ச பணத்தை வாங்கிட்டு விற்கிற சொல்லு. அப்படியே ஜெயிச்சாரு. அதோட பிரபு கணக்கப்பனுக்கு 5000 ரூபாய் தரதாக சொல்லியிருக்காங்க. பணத்துக்கு பதிலா பிரபு இந்த பால் டின்களை அனுப்புனாருன்னு 2 கேஸ்கள் அவங்கிட்ட சொல்லு. அவன் காசுக்கு ஆசைப்பட்டது அவ்வளவே விட்டுடுவான். ஓகே சார். என்ன சொல்றாங்க? இந்த கல்ல குச்சியா சொன்னேன்? நான் குற்றாலத்துக்கிட்ட இருக்கிற கல்ல குச்சி நினைச்சுல மதுரையில இறங்கலாம் இருந்தேன். எங்க நினைச்சுட்டார நான் என்ன சார் பண்ண முடியும்? இறங்கு சார், நேரம் ஆகுது. ஏப்பா டிரைவர், இப்படி நதி வடியில இறக்கி விட்டுட்டியே, நாங்க என்ன செய்வோம்? இது என்ன ஊரு? என்னையா முறைக்கிற? நான் என்னையா செய்வேன்? நான் ஒன்ன முறைக்கலப்பா. அது அந்த கடையில மூளை இருக்கும், அதை வாங்கி தலையில வச்சுக்க. அப்ப எனக்கு மூளை இல்லைங்கிற? மரியாதை அப்போ அந்த பக்கம் கோவம் வந்துடும். மரியாதை நீ போ. சும்மா தான் பேக்கு, நீ தான் பேக்கு. ராஸ்கலி பக்கம் அரைஞ்சு கொண்டு போ. ஒன்னாவது அறிவு கட்டவன அடிக்கிறியா? என்னையா நடுநாட்டுல சண்டை அடிச்சுல செத்துடுவாங்க இருக்க? நாளைக்கு காலையில மதுரை போஸ்ட் ஆபீஸ்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. தலை போற காரியம் என்ன கூட்டிட்டு வந்து நடுரோட்ல விட்டுட்டு போறாங்க. நாளைக்கு உனக்கு போஸ்ட் ஆபீஸ்ல வேலை. ஆமா, ஒன்ன ஒதுக்கணும். ஏயா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சே, ஏதியா போஸ்ட் ஆபீஸ்? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையா? லெட்டரை எப்படியாவது ஸ்டாப் பண்ணிடுவேன். ஆஹா, ஏயா, நான் அவனுக்கு திருப்பி அடிச்சிருப்பேன். என் கையை வந்து குத்திட்டல. என்ன காப்பாத்தல? என்ன அடிக்கிறேன்? என்ன சொல்றீங்க? ஆமாங்க, நீங்க இந்த ஊமை தானே ரொம்ப நம்புறீங்க. ஆமா, அவன் ரொம்ப உண்மையானவன். அவனை நம்பி எதையும் செய்யலாம். அவன் ஊமைங்கிறது பொய்யா இருந்தா உங்க நம்பிக்கை என்ன ஆகும்? இல்லை, என்ன குழப்பற? ஆமாங்க, இந்த உலகத்துல யாரையுமே நம்ப முடியாதுங்க. நீங்க குடம்குள்ள போனப்போ அவன் யாரோ ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தான். என்ன கண்டதும் அந்த ஆள் இருட்டுல மறைஞ்சிட்டான். என்னங்க நீங்க அதிர்ச்சி அடையறீங்க? முன்ஜாக்கிரதையா இப்ப அந்த ஊமையை வேலையை விட்டு போக சொல்லிடலாம். அவ்வளவு சுலபமா அனுப்பிடக்கூடாது. அவன் மேல சந்தேகம் வரக்கூடாது. வந்துட்டா அது உடனே நிவர்த்தி செய்திடணும். இப்ப அவன் எங்கே? அவன் அறையில தூங்குறான். வேணாங்க, ஏதாவது கேட்டா பதில் சொல்ல போறானா என்ன? ஊமை மாதிரியே தான் நடிப்பான். அதைத்தான் இப்ப டெஸ்ட் பண்ண போறேன். பேசாம வா. குட் மார்னிங் சார். ஓஹோ, அப்பா பிரபு, என்ன லெட்டர் ஸ்டாப் பண்ண வந்திருக்கியா? சார், அது உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாமே எனக்கு தெரியும்பா. ஆமா, அடுத்த எழுதின கடிதாசி நீ எழுதுறன்னு பொய் சொல்லி நிறுத்த முயற்சி பண்றிய. எப்ப இருந்துப்பா உனக்கு இந்த கிரிமினல் புத்தி வந்தது? ஐயோ, உங்கள்கிட்ட யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. சத்தியமா அது என்னுடைய கடிதாசி தான். அப்படியே இருந்தாலும் நான் தர முடியாதுப்பா சார். காரணம் அதுல ஃப்ரம் அட்ரஸ் இல்ல. சரி, நான் கொடுக்கலாம்னு நினைச்சாலும் ஒரு எதிர்ப்பு இருக்கும் போது நிச்சயமா நான் தர முடியாதுப்பா. நீ போயிட்டு வா சார், ப்ளீஸ். நானு நீ போக போறியா இல்ல உங்க கிட்டமா?
நீங்களே இப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன சார் சொல்ல போறேன்? வெல்டன் போஸ்ட் மாஸ்டர், வெல்டன். முன் ஜாக்கிரதையா உங்களை நீங்க காப்பாத்திக்கிட்டீங்க. வேற முடிஞ்சது இல்ல. நீங்க எனக்கும் இங்க நிக்கிறதுக்கு நேரம் இல்ல. அந்த பையன் ஒரு பொண்ணை வேற கடத்திட்டு வந்தான். அவனை ஃபாலோ பண்ணி அதையும் நான் கண்டுபிடிச்சாகணும். வர்றேன். நடந்தது ஒண்ணு, அதனாலே முழிக்குதே அம்மா பொண்ணு. நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, அதனாலே முழிக்குதே அம்மா பொண்ணு. கணக்கும் தவறாகி போனது. ஆல் இந்திய ரேடியோ மதராஸ் வானொலி நிலையம். பிராந்திய செய்திகள் வாசிப்பது சேதுராஜன். சென்னையிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் இன்று காலை நூற்றுக்கணக்கான கைக்குழந்தைகள் மயக்கமற்ற நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். சேர்க்கப்பட்ட சில நிமிஷங்களில் 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிர். எஞ்சியுள்ள குழந்தைகளின் நிலையும் அபாயகரமான கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருப்பதாகவும் டாக்டர்கள் அறிக்கை ஒன்று கூறுகிறது. போலீஸ் புலன் விசாரணையும் டாக்டர்கள் ஆராய்ச்சியும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதுவரை கிடைத்த தகவலின்படி இவ்வான குழந்தைகளின் எண்ணிக்கை 76 என்று தெரிகிறது. பச்சை பிள்ளைகளுக்கு இந்த நிலைமை. நான் யாருன்னு தெரியுதா சார்? அடி, உன் பேர் சிங்காரல்ல? ஆமா சார். நம்ம மதுரை ஆபீஸ் சோக்கறால நீ. அப்ப நீ அங்க இல்லையா? அது என்ன சார் வேலை? அங்க கிடைக்கிற ஒரு மாச சம்பளம் இங்க 10 நாள் பக்சீஸ்ல கிடைச்சிருது சார். 10 நாள் பக்சீஸ்ல கிடைச்சு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சார். அம்மா யார் சார்? அம்மா யாரு? சும்மா சும்மா சும்மாவா? சும்மாண்ணா? சும்மாண்ணா? சும்மா அம்மா. சும்மாண்ணா அம்மா. அம்மா கஷ்டப்படாதீங்க சார், சந்தோஷமா இருக்கு சார். நீங்க ஜெனரல் மேனேஜர் ஆக போறதா கேள்விப்பட்டேன் சார். ஆமா ஆமா, எல்லாம் ஊரெல்லாம் அப்படித்தான் பேசிக்கிறாங்க சார். சிங்காரம், நம்ம ஆபீஸ்க்கு தபால்லாம் வருது பாரு, அதெல்லாம் போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் யார் வாங்கிட்டு வர்றது? டிஸ்பேச்சிங் கிளார்க் தான். ஏன் சார் கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல, ஜெனரல் மேனேஜர் ஆக போறோம் பாரு, ஆபீஸருடைய நிலவரம் எல்லாம் எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாம தெரிஞ்சுக்கிறேன். ஐடியா ஐடியா, பெரிய ஐடியா. டேய் சிங்காரா, அந்த டிஸ்பேச்சிங் கிளார்க் யாருன்னு சொன்னேன்? நான் இன்னும் சொல்லலையே. அட இப்பதான் சொல்ல. சொல்றேம்மா, அவர் புதுசு, வீடு பக்கத்துலதான் இருக்கு.